என்ன மாதிரி இப்படி ஓடி வர்ற? அப்பா குளத்துல குளிச்சிட்டு இருந்தேன்ல, குளிக்க போனவ இப்படியா ஓடி வர்றது? இல்லம்மா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இப்படி ஓடி வந்தீனா உனக்கு மட்டுமா சந்தோஷமா இருக்கேன்? ஊருக்கே தீபாவளியா தான் இருந்திருக்கேன். பட்டாசு வெடிச்சிருப்பானுங்களே. சரி, இப்படி அரையும் குறையுமா ஓடி வர அளவுக்கு என்ன நடந்தது? அப்பா பெரிய மனுஷன் இருக்கா இல்லப்பா? ஐயோ, அவங்க என்ன பட்டியா நீ? இல்லப்பா, அவனுக்கு ஒரு தம்பி இருக்காருல்ல. ஆமா, அவரை நான் காதலிச்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. சரி, இவ்வளவு நாள் அவருக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்தாருப்பா. இன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இல்லப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருப்பா. எங்க சம்மதிச்சா? எப்படி சம்மதிச்சா? காது கொடுங்கப்பா சொல்றேன். நம்ம போராட்டம் என்னன்னு தெரியுமா? எந்த லட்சியத்துக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த லட்சியத்துக்காக எத்தனையோ அப்பாவி மக்களை பலி கொடுத்திருக்கோம். வாழ்வா சாவான்னு ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரே தீயில் வந்து கருகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி எப்படி உன் மனசுல அந்த ஆசை வந்துச்சு? நீ என் பொண்ணுதானா? சார், வணக்கம் சார். எங்க வந்த? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். என்ன எதுக்காக பார்க்க வந்த? வேற எதுக்கு வருவேன்? உங்க பொண்ணு பாரதிய பத்தி கொஞ்சம் பேசலாம் தான். உள்ள போ. அத பத்தி பேசுற நிலைமையில இப்ப நாங்க இல்ல. உங்க பொண்ணை பத்தி பேசாம நானும் திரும்ப போறதா இல்ல. இந்த பாருப்பா, அடிதடியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படி இல்ல. ஆத்திரப்பட்டு அவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி மரியாதைங்கிறது போயிடும். அடிச்சு தூக்கி எறிங்கடான்னு மறைமுகமா உங்க தொண்டர்களுக்கு ஆர்டர் போடுறீங்களா சார்? கட்சி தலைவர்கள் மாதிரி. என்னடா எங்க ஐயா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு ஒண்ணு? ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடி இருக்கோம், மறுபடியுமா? வேணாம் பிரதர், நான் அடிதடிக்கு வரல. ஏய் விடுங்க பாவன தம்பி, இனிமே அவளை பாக்க இங்க வராத. நடந்ததெல்லாம் கனவுன்னு நினைச்சு இங்கிருந்து போயிடு. எதை கனவு நினைச்சு மறக்க சொல்றீங்க சார்? நான் படிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ முத பார்த்தது உங்க பொண்ணத்தான். அப்ப அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. அந்த கொடுமையில இருந்து விடுபடணும் துடிச்சிட்டு இருக்கிற உங்க துடிப்பு, போராட்டம், இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரதியோட கலங்கமில்லாத சிரிப்பு, அவளுடைய அன்பான மனசும் தான். சார், எனக்கு எவ்வளவு வசதி இருக்கு, நான் நினைச்ச எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பொண்ணை நான் மனசார விரும்புறேனே, அது பாவமா? அவதான் என்னோட உயிர் மூச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, அது பாவமா? சொல்லுங்க சார். இது எல்லாம் பாவம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா காதலிச்சவளை விட்டுட்டு ஓடி போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால முடியாது. தம்பி, காதலுக்கு நான் எதிரி இல்லை. ஆனா காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை. தூக்கத்துல கூட எங்க ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த கிராமத்துக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குங்கிறது தான். புயல் அடிக்கும் போது பெரிய பெரிய மரங்களே வேரோட சாஞ்சு விழுந்துருது. சில சமயம் அந்த புயல்ல கூட அழகான சின்ன சின்ன பூக்கள் பூக்கிறது உண்டு. அது மாதிரிதான் சார் எங்க காதலும். உங்க போராட்டம்ன்ற தீயில எங்களை போட்டு பொசிக்கிறாதீங்க சார். தம்பி, பணக்காரங்களுக்கு காதலோட பொழுதுபோக்கு. அந்த வர்க்கத்துல நீ தப்பி பிறந்தவன். உனக்கு தங்கமான மனசு. ஆனா என் ஒரே மகனை தூக்கில் ஏத்தி கொன்னவன் உங்க அண்ணன். எத்தனையோ உயிர்களை கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளுவன் உங்க அண்ணன். அவனை மனுஷனாவே என்னால ஏத்துக்க முடியல. தலைய கேட்கிற கொலகார பாவி முன்னாடி தாம்பூல தட்டை எப்படிப்பா நேற்று? சார், எங்க அண்ணன் ஒரு மிருகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அம்மா கடவுள் மாதிரி சார். அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்க சொல்லட்டுமா? நடக்காதத சொல்றேன். நடத்திட்டா நான் தடையா இருக்க மாட்டேன். வர சார் எங்க அம்மாவோட கையில தாம்பூல தட்டோட.
அவனுக்கு தவத்த பாடிக்கிறானுங்க. என்ன மாப்பிள மைக்கேல் ஜாக்சன் அடிச்சிருந்தவனுங்க இப்ப நேரம் வந்து எனக்கு அடிக்கிறாங்க. அப்படியா? அப்ப 5 நாட்டி அடிங்க. அடியா. ஏக்கம் தள்ளக்கடி கம்மா நிக்கு ராத்திரி சும்மா ஏக்கம் தள்ளக்கடி கம்மா ஏக்கம்மா ஏக்கம்மா. நிறுத்துங்க. என்ன மாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டியா? தாரதப்பட்டோட வந்திருக்க. என்ன மாப்பிள நம்ம ஊருடைய நிரந்தர முதல்வர் நீ இருக்கும்போது நான் எலெக்ஷன் நிக்க முடியுமா? சம்மணம் பேச வந்திருக்கேன். மாப்பிள உன் தம்பி இருக்கான இளவல் காதல் மன்னன், அவன் என் பொண்ண சைட் அடிச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். எங்க எப்படி? தண்ணியில தான். அட நீ வேற, அவன் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டான் மாமா. உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுமா? தண்ணி இல்லைன்னா குளத்து தண்ணி இல்லையா? என் பொண்ணு குளத்துல குளிச்சு இருந்திருக்கா. இவ தண்ணிக்குள்ளேயே நீர்மூழ்கி கப்பல் மாதிரி நீந்தி வந்து கிள்ளி சம்மதம் சொல்லிட்டான். படிச்சவன் அதான் காதல வித்தியாசமா சொல்லியிருக்கான். கேட்கவே கிளுகிளுப்பா இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி தோணும். உனக்கு தோணாதியா? நீ கற்பழிப்பு மண்ண ரப்படி ஆளு, அவ காதல் மண்ண. இப்போ கபாடி கபாடின்னு சொல்லி பொண்ணுகளை செட்டப் பண்ணிடுறான். இந்த சோப்பு போட்டு ஒரு டைப்பா செட்டப் பண்ணிடுறான். இந்த தண்ணி மாட்டு இருக்குது எல்லாத்தையும் விட சூப்பர். எங்க இங்க வா. டேய், அவங்க காதல சொன்னா நீ எதுக்கு சிரிக்கிற? எல்லாம் ஒரு கிளுகிழுப்பு தான். அம்மா, அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க போறதில்ல. உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ கவலைப்படாதப்பா. இந்த விஷயத்துல உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இன்னைக்கே நம்ம 2 பேரும் பாரதியோட அப்பா கிட்ட சம்பந்தம் பேச போவோம். தேவா, அண்ணன் கூப்பிடுறான் போ. என்னண்ணா? ஏண்டா மாமன் பொண்ணை கலாச்சிட்டியா? யார் சொன்னது? என்ன யாரு சொன்னா? ஏன் மாப்பிள தண்ணிக்குள்ள என் பொண்ணை கிளறதையும் கிளி போட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறியா? இங்க பாரு, என் புள்ள என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சப்ஜான சொல்லிட்டா. என்ன சொன்னா? என்ன சொன்னாலா? எவ்வளவு கிளுகிழுப்பான மேட்ரு, அதுவும் என் பொண்ணோட மேட்ரு. பெத்த தகப்ப எத்தனை தடவையா சொல்ல முடியும்? நீயே சொல்லு மாப்பிள. தண்ணிக்குள்ள அந்த பொண்ணு கலக்கலையா? ஆமா. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? அர்த்தம்லாம் ஒண்ணு இல்ல. பாரதி நினைச்சிட்டு ஒரு பொண்ணை நான் கிள்ளிட்டேன். மாப்பிள, பாத்தியார் குடும்பம் இன்னும் உயிரோட இருக்கா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாப்பிள. என்ன 2 பேருக்கும் ஷாக்கா? அண்ணா, நல்லவங்களை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாதுண்ணா. நான் வர்றேன். டேய் நெல்றா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. உனக்கும் மாமன் பொண்ணுக்கும் கல்யாணம். இனிமே அந்த வாத்தி வீட்டுக்கு போறதா அந்த பொண்ணு பாக்குற வேலையை வச்சுக்காத. ஏன்? ஏனா ஏயா காசு வசூல என் பிள்ளை கல்யாணம் பண்ண விட்டு போட்டு அவ கையில நூல் ஊத்துட்டு இருக்கிற. அவன் பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொல்றியா? நாளைக்கு ராட்டை கொடுத்து சுத்துமா? உன்னால சுத்த முடியுமா? இதெல்லாம் எதுக்கு? அம்மாவை கூப்பிடு. இவர் பொண்ணு கழுத்துல அம்மா தாலி கட்ட சொல்லட்டும், நான் கட்டுறேன். ஏய், என்ன கிண்டலடா? ஏடா நேத்து தண்ணிக்குள்ள கை விட்டு கிள்ளும் போது உமால கட்டு வந்தாங்கல்ல? நீ சும்மா இருமா. வாங்கடா விளையாடுறீங்களா? வாங்க. ஏமோ, உன் புள்ளாண்ட ஆடுறத பத்தியா? சின்ன பையன் விவரம் தெரியாம காதலுக்கு எதில் அலையறான். அதுவும் யாரு கூட? என்ன ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது. அந்த கூட்டத்தை கூட சம்மதம் வச்சுக்க பாக்குறான். பேசாம மாமன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல். தம்பி, அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்றே இல்லையா? இது சாதாரண விஷயம் இல்லப்பா, கல்யாண விஷயம். அவன் ஆசைப்படி அந்த வாத்தியார் பொண்ணையே கட்டி வச்சுட்டா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பான்ல. உன் விரோதத்தை எல்லாம் மறந்துட்டு இதை செஞ்சு வச்சுட்டீன்னா உன் தம்பிக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஊருக்கே நல்ல. அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் தான். அவங்கள அடிச்ச கையை வெட்டி இருப்பேன், கூட பிறந்தவனாச்சின்னு விட்டு வைக்கிறேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா மேல கைய வச்ச கொலை கொலை பண்ணிடுவேன். டாக்டர் பேசுறேன். நான் கைய ஓங்கனா அடிக்கிற புயலும் அடங்கிருண்டா. என்னவா ஏத்து பேசுறீங்க? இத பார், இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. இனிமே உனக்கு எதிரி இந்த ஊர் ஜனங்க இல்ல, நான் தான். இன்னில இருந்து உனக்கு எனக்கு தான் இந்த போராட்டம். இந்த ஊர்ல பறந்துட்டு இருக்கிற கொடியை இறக்கி தேசிய கொடியை ஏத்தி அந்த கொடிக்கு கீழே உன்னை நிக்க வச்சு கும்பிடு போட வைக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்ல. வாங்கம்மா. பாத்தியா மாமா, என் கொடி இறக்கிட்டு தேசிய கொடி ஏத்தி முட்டாய் கொடுக்க போறானா? நான் குடிச்ச எச்சப்பால் குடிச்சு வளர்ந்த பையன் ஊசி வெடியாட்ட வெடிச்சிட்டு போறான் பார். தப்பு தப்பு தப்பு. ஊசி வெடின்னு சாதாரணமா சொல்லாத. நம்மள மாதிரி யானை வெடி வேணும்னா சில நேரத்துல புஸ்வானம் ஆயிரும். ஆனா இந்த ஊசி வெடி இருக்கு, அது கரெக்டா வெடிக்கும். சம்டைம்ஸ் ஊரையே எரிச்சிடும். ஐயா அங்க பாருங்க. கும்பிடுறையா. வணக்கம்மா. சார் சொன்னபடி வந்துட்டேன். சொன்னபடி நானும் தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன். கொடுங்கம்மா.
என் மகளை உங்க மகனுக்கு கட்டி வைக்க நானும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்படி ஒரு தாயோட பிள்ளைய மருமகனா அடைகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, முதல்ல என் மருமகளை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். பாரதி, பாரதி. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. ஏம்மா பாரதி, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமலா கால்ல இருந்து கொலுசு அவன் கையில கட்டி விட்டுருப்பா? கொண்டாங்க. ஓஹோ, அதானா இது? கல்யாணம்னா கழுத்துல தாலி கட்டுவாங்க, காதல்னா கையில கொலுசு கட்டுவாங்களா? கட்டட்டும் கட்டட்டும், அது சரியா. உங்க பொண்ணு என் பையன் கையில கொலுசு கட்டிட்டா, என் பையன் உங்க மக கழுத்துல எப்ப தாலி கட்டுறது? என்னத்த கேட்டுக்கிட்டு நாளைக்கே தாலியை கட்டிட வேண்டியதுதான். ஆமா, நாளைக்கே கட்டிடு. இல்லம்மா, பாரதி எனக்கு தான் முடிவாயிட்ட பிறகு என் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல சார். உங்க கனவெல்லாம் நிறைவேறி இந்த ஊருக்கு விடுதலை கிடைச்சு என்னைக்கு உங்க எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பாக்குறேனோ அன்னைக்குதான் நான் பாரதிக்கு தாலி கட்டுவேன். அது வரைக்கும் உங்க கூட்டத்துல நானும் ஒருத்தனை இருந்துட்டு போறேன் சார். தேவா, பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு, கவண்டமணி செந்தில பாரு, அவங்க காமெடிய பார்த்தா ஜோரு. அப்புறம் என்னங்க டவுனுக்கு போலான்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. யாராவது பார்த்துட்டா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க உயிரோட இருக்கிறது எங்க அண்ணனுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. டேய், என்னடா தொழில மாத்திட்ட? தேவா, துணி மட்டும் தூக்குனா மூக்கும் இருக்காது, மூக்கு வளையம் இருக்காதுன்னு உங்க மயில்சாமி மாமா மிரட்டிட்டாரு. எனக்கு மூக்கு தானே முக்கியம், ஆனா தொழில மாத்திட்டேன். ஆமா, என்ன படம் ஓடுது? கவண்டமணி செந்தில் நடித்த காமெடி படம் பாக்குறீங்களா? போடா போடா போங்கடா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். அண்ணி அந்த பக்கம், அண்ணா இந்த பக்கம். பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. காரணிலே வாழைப்பழ காமெடி, சின்ன தம்பி படத்தினிலே வாழைப்பழ காமெடி. பயாஸ்கோப்பு பாத்துக்கிட்டு இருக்காளே, அந்த பொண்ணுதான் நம்ம பெரிய மனுஷன் சொன்னது. போய் க்ளோஸ் பண்ணுங்கடா. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு, கவண்டமணி